வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க விரிவாக பார்க்க போகிறோம். அது போக ஆதாரப்பூர்வமாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நட்சத்திரங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க. ஒரு ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வராது. ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குதுங்க. 3 நட்சத்திரங்களில் 9 பாதங்கள் இருக்குதுங்க. அப்போது கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரம் வசுக்கள் அப்படின்ற கடவுள் பிறந்த நட்சத்திரம் தானுங்க அவிட்டம் நட்சத்திரம். அந்த அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதமும் 4வது பாதமும் இந்த கும்பராசியில் தானுங்க வருது. அதன் பிறகு வரக்கூடிய நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் பிறந்த நட்சத்திரம். அதுபோக தஞ்சை பெருங்குடியான் கோவில் கட்டண உருவாக்கிய ஐயா ராஜராஜ சோழன் ஐயா பிறந்த நட்சத்திரமும் சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் 4 பாதம் இந்த கும்பராசியில் தானங்க இருக்குது. அதன் பிறகு வரக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம். அப்பேற்பட்ட புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் 3 பாதம், முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிறக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை அதிகாலை ஸ்ரீ கருடன் பிறந்த நட்சத்திரத்தில், ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில், சுவாதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் 193 டிகிரி துளாராசி விருச்சிக லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. உங்களுடைய ராசியாதிபதி அஸ்தமனம் ஆயிடுவார். உங்களுடைய ராசியாதிபதி அஸ்தமனம் யாருடைய அஸ்தமனம் ஆகிறாருன்னா கும்பராசிக்கு 7வது பாவகம் சொல்லக்கூடிய திருமண ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆவார். திருமண காரகன் கும்பராசிக்கு 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. ஆண்களுக்கு திருமண காரகன் சுக்கிரன், பெண்களுக்கு திருமண காரகன் செவ்வாய். அப்போ செவ்வாயும் சுக்கிரன் 2 பேருமே கும்பராசிக்கு 12வது பாவகத்தில் மறைவு. செவ்வாய் உச்சமாக இருக்கிறாரு. அது அப்புறம் ஆட்சியாக இருந்தால் கூட மறைவுன்னு இருந்தால் பிரயோஜனம் இல்லையே. அப்போது மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரை கணவன் மனைவி, 2வது காதலர்கள், இவங்க 2 பேருமே சூதானமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம், முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம். ஏன்னா கும்பராசியாதிபதி சனி பகவான் அஸ்தமனம் ஆகிறாரு கல்யாண ஸ்தானாதிபதியோட. கல்யாண காரகன் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 2 பேர் இல்லைங்க. ஆண்களுக்கு சுக்கிரனும் பெண்களுக்கு செவ்வாய் 2 பேருமே 12வது பாவகத்தில் மறைஞ்சு இருக்கிறாரு. புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் அஸ்தமனம் ஆகிறாரு. இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது 13 தேதி வரை. இந்த 13 தேதி வரை கும்பராசி நண்பர்கள் காசு பணம் இல்லைனாலும் நிம்மதி சந்தோஷம் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளார. இன்றைக்கும் காசு பணமே இல்லைனாலும் 10 பேருடைய வாழ்வாதாரத்துக்கு தான் நீங்கள் காரணமாக இருப்பீங்களே தவிர சத்தியமாக சொல்கிறேன் யாருடைய அழிவுக்கு நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்தீங்க, இதுக்கு மேற்கொண்ட மாறப்போகுது. அப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சந்தோஷ நிம்மதியை கெடுத்துவிடும் இந்த நேரம். அதனால் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 13ஆம் தேதி வரை முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு வேண்டாம். காதலர்களுக்கு இடையிலேயே கருத்து வேறுபாடு வேண்டாம். இந்த தருணத்தில் கருத்து வேறுபாடு வந்தால் கண்டிப்பாக விவாகரத்து வரைக்கும் போயிடும். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி. என்ன சார் நெகட்டிவாக சொல்கிறீங்க, பாசிட்டிவாக சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், நெகட்டிவாக சொல்கிறீங்க. ஐயா, நம்ம பாசிட்டிவாக தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, நல்லது சாதகத்தில் தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஒரு கெட்டது இருக்குதுன்னா அந்த கெட்டதை தெரிஞ்சுக்கிடணும். அதுலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு முயற்சியை அதை நம்ம எடுப்போம் இல்லையா? 2 விஷயம், கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு உருவாக்கிக்காதீங்க. காதலர்களுக்கிடையிலேயே கருத்து வேறுபாடு தயவு செய்து உருவாக்கிக்காதீங்க. 13 தேதிக்கு மேற்கொண்டு அருமையான நேர காலங்கள் இருக்குது, அதை மனசில் வச்சுக்கிடணும்.
மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் நம்ம தொழில் ஸ்தானத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. குடும்பத்திலேயே நிம்மதி சந்தோஷம் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். ஆணும் பொண்ணுக்கு இருக்கிற சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். 13 தேதிக்கு மேற்கொண்டு பிரகாசமாக இருப்பீங்க. ஏன்னா 15, 16 15ஆம் தேதி 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி குடும்பஸ்தானத்துக்கு போயிடுவார். ராசிக்கு 4வது ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு ஏற்கனவே சுக்கிரனுடைய சாரம் வாங்குவார். அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார். அப்போது சுக்கிர பகவான் அதாவது திருமண காரகன் திருமண ஸ்தானத்தை பார்க்குறார். திருமண காரகன்றது சுக்கிரன். அந்த திருமண காரகன் உங்கள் ராசிக்கு வந்துட்டு திருமண ஸ்தானத்தை பார்க்குறார். சூரியன் திருமண ஸ்தானாதிபதி 8வது பாவகத்தை பார்க்கும். திருமண ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுவார். குடும்பஸ்தானத்தில் திருமண ஸ்தானாதிபதி வருவார். குடும்பஸ்தானாதிபதி திருமண ஸ்தானத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, கும்பராசி நண்பர்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி சூரியன், குடும்பஸ்தானாதிபதி குரு. குருவுடைய பார்வை 5வது பார்வை சூரியனுடைய வீட்டை பார்க்குறார். கும்பராசிக்கு 7வது இடம். அது ஒன்றுமே குழப்பம் இல்லை. அப்போது அந்த 13 தேதி வரைக்கும் சங்கடம் கொடுக்குதுன்னா 13, 14 தேதிக்கு மேற்கொண்டு இந்த கும்பராசி நண்பர்களுக்கு அவ்வளோ விசேஷமாக இருக்குது. நடக்காத கல்யாணம் நடக்கும். 5 வருஷமாக வரன் பார்க்குறேன், 10 வருஷமாக வரன் பார்க்குறேன், நடக்கலை. 1000 பொண்ணு பார்த்துட்டுனுங்க, இல்லை 1000 மாப்பிள்ளை என்னை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு கல்யாணமே நடக்காது போல் இருக்குது, நாங்கள் சம்சாரி ஜாதகமே இல்லை போல் இருக்குது, எனக்கு சன்னியாசி ஜாதகம் போல் இருக்குது, அப்படியெல்லாம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 14 தேதியில் இருந்து மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கல்யாண தேதி வச்சுட்டு போயிடும். இதுதான் மாப்பிள்ளை, இதுதான் பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சுட்டு போயிடும். அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. உங்கள் ராசியாதிபதி திருமணஸ்தானத்தை பார்ப்பார். திருமண ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வருவார். திருமண காரகன் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம். மீண்டும் இப்படி ஒரு அமைப்பு வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும், பார்த்துக்கிடுங்க. அப்போது அந்த 13 நாள் மட்டுமே இந்த கும்பராசி நண்பர்களுக்கு சங்கடம். 13 நாளுக்கு மேற்கொண்டு சத்தியமாக சொல்கிறேன் சந்தோஷம். இதில் இன்னொரு விஷயம் வேறு இருக்குதுங்க. எப்படின்னா, உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் என்ன செய்கிறாருன்னா, சதயம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய யமனேஸ்வரர் பிறந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் விதிகாரகன் 315 டிகிரியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவக 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவை பார்க்குறார். அதன் பிறகு உங்களுடைய ராசிநாதனே திருமணஸ்தானத்தை பார்க்குறார். உங்கள் ராசிநாதனே தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது அந்த 13 தேதிக்கு மேற்கொண்டு திருமணம், வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் சரியாகிறது. அதுபோக ஒரு செயல் செய்யும் பொழுது செய்யலாமா வேணாமான்னு 2 மனசு இருக்கும் பாருங்கள். ஒரு விஷயம் சத்தியமாக நல்ல விதமாக தான் செஞ்சிருவீங்க. ஆனாலும் மனசுக்குள்ளார ஒரு யோசனை நெகட்டிவாக இருக்கும். எப்படின்னா, இது நம்மளால் முடியுமா முடியாதா, செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரியான ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த சங்கடங்களெல்லாம் நீங்கள் போகுது. ஒரு ஐடியில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வேறு ஒரு ஆஃபர் வருது, அது வந்தாலும் எடுக்கலாமா வேண்டாமா, அந்த 2 மனசாக இருக்கும் பாருங்கள். காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இல்லைங்க, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இல்லைங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த நேரத்தில் அது சரியாயிடும். அந்த சங்கடங்கள் நீங்கிடும். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் சரியாகுது. உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறதுக்குண்டான சிறந்த நேரம் இந்த மார்ச் 13 தேதிக்கு மேலே மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை சிறப்பான நேரம். அனுபவித்து சொல்லுங்கள் எந்த அளவுக்கு சாதகமாக நடந்ததுன்னு. 13 நாளுக்குள்ளார நீங்கள் சாதகமாக எதிர்பார்க்காதீங்க. சொல்லப்போனால் பாதகமாக நடக்காமல் இருக்குதா சந்தோஷப்படுங்க. அதுபோக இந்த 13 நாளுக்குள்ளார நீங்களாக போய் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்காதீங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு போய் சிக்கிக்காதீங்க. ஏன்டா செஞ்சோம், எதுக்கடா செஞ்சோம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுற மாதிரி வந்துடும். அதுபோக கும்பராசி நண்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, சந்தோஷம், தனித்து செஞ்சுருங்க. கூட்டு தொழில் தயவு செய்து செஞ்சிடாதீங்க.
ஏன்னா கூட்டு தொழிலில் கும்பராசி நண்பர்கள் யாராவது ஒருத்தருக்கு தான் சாதகமாக இருக்குது, பல பேருக்கு பாதகமாக தான் இருக்குது. அதனால் கூட்டு தொழில் தயவு செய்து செஞ்சுக்கிட வேண்டாம். அதுபோக கும்பராசி நண்பர்களுக்கு அந்த 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை, 19லேருந்து 31 கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் கிடைக்கிது. அந்த நாளில் கலைத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு அருமையான நேரம், அற்புதமான நேரம். கலைத்துறையில் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த 12 நாள் 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் 19லிருந்து மார்ச் 31ன்னா 12 நாள் கிடைக்கிது. அந்த 12 நாளில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரப்போகுது. அதுபோக கலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே, எல்லாருக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே கலை சார்ந்த விஷயங்கள் எல்லாருக்கும் இந்த நேர காலங்கள் பிரகாசமாக இருக்கும். சரிங்களா? அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம். நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, திருமணம் பண்ணுறோன்னு நினைக்கிறோம், திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இருக்குதா? ஒன்று திருமண காரகனுடைய திசை நடக்கணும், திருமண காரகனுடைய புத்தி நடக்கணும், அந்தரம் நடக்கணும், இல்லை திருமண ஸ்தானாதிபதியுடைய திசா புத்தி நடக்கணும். பொதுவாக எல்லாருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைகிற அளவுக்கு நமக்கு நேர காலங்கள் இருக்கான்றதில் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி பெருசாக யாரும் பார்த்துக்கிறது இல்லைங்க. அதுக்காக தானே ஜோதிடமே உருவாக்கி கொடுத்தாங்க நம்ம முன்னோர்கள். ஜோதிடம் தப்பு பொய் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் இந்த அளவுக்கு மெனக்கட்டு ஜோதிடத்தை உருவாக்கணும்னு அவசியம் இல்லையே. இன்றைக்கி நேற்று வரலையே ஜோதிடம். சித்தர்கள் காலத்திலேயே ஜோதிடத்துக்கு மிகவும் அதிகமான முக்கியத்துவம் கிடைச்சது. ஒருபோதும் ஜோதிடம் தப்பாகாது. ஜோசிகாரங்க தப்பாக இருக்கலாங்க, நான் இப்போவும் சொல்கிறேன், ஜோதிடர்கள் தப்பாக இருக்கலாம், ஆனால் ஜோதிடம் ஒருபோதும் தப்பாக ஆகாது. ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் உங்கள் சாதகத்தில் இருக்கான்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.